கைஸ் எல்லாருக்குமே குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குட் பேட் அக்லி படத்தோட ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக எனக்கு கண்டிப்பாக சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு 622 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவோம். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஸோ எஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குட் பேட் அக்லியோட GBU ஓட ரிலீஸ் டேட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 10 அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி ஏப்ரல் 10 2 மாதமாக 1 மாதத்துக்கு முன்னாடியே தனுஷோட இட்லி கடையும் அதே தேதியில் தான் வரதா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ தனுஷோட இட்லி கடை வரதுனால தான் அன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டியிருந்த நம்மளோட தக் லைஃப் வந்து ஜூனுக்கு போஸ்ட் பண்ணாச்சு. ஸோ பட் அவங்க எதுவுமே ஏப்ரல் 10 அவங்க அனௌன்ஸ் பண்ணல. பட் சேம் டைம் நம்ம ராக் ஸ்டார் யாஷோட டாக்ஸிக் படமும் ஏப்ரல் 10 தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ என்ன இதுன்னு தெரியல. பட் இப்போதைக்கு அஃபிஷியலாக தமிழ் சினிமாவிலேருந்து புக் ஆகிருக்கிறது வந்து 2 படம். ஒன்று டேட்டு சொல்லிட்டாங்க, விச் இஸ் இட்லி கடை, அண்ட் இன்னொன்று சூர்யாவோட ரெட்ரோ. ஸோ ரீசெண்டாக ஒரு டீசர் மாதிரி விட்டுருந்தாங்க, விச் இஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இப்போ 3ஆவது நானும் வம்படியாக சண்டைக்கு வருவேன் அப்படின்னு நம்ம தலை இறங்கியிருக்காப்புல. ஏன்னா அஜித்தை தாண்டி அஜித்தோட ரசிகர்களும் எதிர்பார்க்குற ஒரு கம்பேக், அஜித்துக்கு ஒரு கம்பேக் படமாக இருக்கணும், அது இந்த குட் பேட் அக்லியாக தான் இருக்கணும், ஒரு ஃபேன் பாய் எடுத்த படம் அப்படி இப்படின்னு ரொம்ப ஓன்னு புலகாங்கீதப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் படம் என்ன நிலமையில் இருக்குதுன்னு தெரியல. ஆப்வியஸாக அது இன்னும் 10 நாள் ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டியது, இன்னும் 5 நாளில் பொங்கலுக்கு குட் பேட் அக்லி. பட் விடாமுயற்சி பாவம், அந்த வீண் முயற்சி வந்து இவங்களையும் போட்டு பாடாப்படுத்திடுச்சு. பட் சம்ஹவ் இப்போ இவங்க பிளான் பண்ணியிருக்கிறத பார்த்தா ஆப்வியஸாக ஒரு 3 மாதம் கேப் விட்டால் கூட எனக்கு தெரிஞ்சு வலிமை ரிலீஸ் ஆன அதே டைமில் ஐ கெஸ் ஃபெப் ஸ்டார்டிங் அந்த மாதிரி இவங்க விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லைன்னா விடாமுயற்சி இல்லையா? ஏன்னா அஜித் மாதிரி ஒரு ஸ்டாரு சும்மா இந்த 3 மாதத்துக்கு ஒரு படம் கண்டிப்பாக அப்படி இருக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன்று மேபி ஃபஸ்ட் ஹாஃபில் குட் பேட் அக்லியும் செகண்ட் ஹாஃபில் விடாமுயற்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏன்னா இல்லைன்னா ரெண்டுமே ஃபஸ்ட் ஹாஃபில் விட்டாங்கன்னா ஆப்வியஸாக அது செட் ஆகாது. பட் மேபி இருக்கலாம். அந்த லைனப் வைஸ் போனோம். அப்போ நம்ம Jan 24 அப்படின்னா ஃபெப் ஃபர்ஸ்ட் வீக்லேயே விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணிடுங்க. ஆப்வியஸாக அந்த படம் ஃப்ளாப் தான் ஆக போகுது, அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. பட் அதையும் தாண்டி ஹிட் ஆகிடுச்சுன்னா வேறு லெவலு. ஏன்னா அந்த படத்தில் இருக்க தடங்களே ஒரு போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. அண்ட் எஸ், ஆப்வியஸாக போன கிளாஸில் அடி வாங்கிட்டு ஒரு 3 வருஷமாக படம் இல்லையா, 2022 ஓகே 2 வருஷமாக படம் இல்லை. இப்போ இந்த கிளாஸில் அடி வாங்குறாரா? ஏன்னா சைமல்டேனியஸில் பார்த்தோன்னா ரெட்ரோங்கிறது ஒரு ப்ராமிசிங்காக தான் இருந்தது. டீசர் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருந்தது. அண்ட் இட்லி கடை ஆப்வியஸாக தனுஷ் ரீசெண்டாக எல்லாமே ஹிட்டு. ஸோ என்னதான் இருந்தாலும் அஜித் அளவுக்கு தனுஷ் இல்லைனாலுமே தனுஷ் இஸ் வெல் கேப்பபிள் ஆஃப் கிவிங் அ சாலிட். இத்தனைக்கும் ஒரு டேரக்டர் வேறு. ஸோ என்னதான் நம்ம வந்து சும்மா இந்த வட சென்னை ராயன் அதிலெல்லாம் சின்ன பையனாக நடித்து தான் படம் வேறு லெவலில் ஆச்சு. ஐ மீன் சின்ன ரோல் மாதிரி காட்டி இட்லி கடை டைட்டில்லாம் முக்கியம் இருந்தாலுமே படம் ரிலீஸ் ஆகும்போது இன்கேஸ் பெரிய ஒரு பிளாஸ்ட் ஆகிடுச்சுன்னா அஜித்துக்குலாம் பெரிய அசிங்கமாக போயிடும். ஸோ பட் ஹோப்ஃபுல்லி குட் பேட் அக்லி அப்படி ஆகாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் மீ மைசெல்ஃப் ஆல்சோ ஐம் வெயிட்டிங் ஃபார் குட் பேட் அக்லி. பிகாஸ் இவங்க எல்லாரும் பேசுகிறது பார்த்தா படம் வேறு லெவலில் கொரியன்லாம் பார்த்து உல்ட்டா பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் அந்த ரோலில் அஜித் எப்படி இருப்பா? அப்படி அஜித்துக்கு சும்மாவே இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் வராது. பட் இதில் போஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்றபடி ரொம்ப ஆதிக் எடுத்திருக்காப்புல, ஃபேன் பாய்ஸம் எல்லாம் அப்படியே வாந்தி எடுத்து தெளிச்சிருக்காரு ஃபேன் பாய்ஸ் அது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த சம்மர் உண்மையாகவே சினிமா ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டு தான். இட்லி கடை, ரெட்ரோ அண்ட் GBU அது இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் விடாமுயற்சி மைகஸ் அது ஆப்வியஸாக அது செகண்ட் ஹாஃப்க்கு போகும்னு நினைக்கிறேன். பை செப்டம்பர் ஆர் மேபி தீபாவளி ரிலீஸாக கூட இருக்கலாம். மறுபடியும் சரி போகிறோம் கடைசி வருதுல விஜய்ட்டு அடி வாங்கிட்டு போயிடும் அப்படின்னு இருக்கலாம். இல்லைன்னா மேபி அவங்க ஃபஸ்ட் ஹாஃப்லேயே 2 படத்தை விட்டுட்டு, பிகாஸ் ஆப்வியஸ்லி அஜித்தோட ட்ராக் ரேசஸ்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு ரேசர் தானே, அவர் ஆக்டர் கிடையாதுல்ல, அவர் ரேசிங்கில் தானே கான்சென்ட்ரேட் பண்ணுவார். ஸோ மேபி அந்நேரம் டிலே ஆகி இவருக்கு மறுபடியும் 10 நாள் அது இதுன்னு கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு செட் ஆகாது. ஸோ விடாமுயற்சி இப்போதைக்கு ஒரு புதைக்கப்பட்ட பிணம். அந்த பிணத்தை அவங்க எடுத்து என்ன பண்ணுறாங்க, திருப்பி உயிர் கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக
ஒரு பீஸ் வந்துகிட்டு இருக்கு வித் ஆன் April 10th. அண்ட் ஒரு வீடியோ நீங்கள் முடிச்சுங்க. கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.